கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 22:39, Matthew 22:39. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அதாவது சிலுவை, கல்வாரி சிலுவைக்கு செங்குத்தாக ஒண்ணு, இன்னொன்னு ஹரிசாண்டல் சொல்லக்கூடியதா. ஒண்ணு நேரா மேலே கீழையும், இன்னொன்னு சைட்ல இருக்கு இல்லையா. இது மேல இருக்கிறது, நேருக்கு நேரா இருக்கிறது முதலாம் கற்பனைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்காக சொல்றேன். என்ன, நீங்க முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவன் பேர்ல அன்பு கூறுங்க, அது நேரா இருக்கிறது. இந்த குறுக்க இருக்கிறது என்னன்னா, நம்ம மற்றவர்களோடு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அன்பு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இரண்டாம் கற்பனை. அப்ப என்னன்னா, இது என்ன ஈக்குவல் கிடையாது, அதுக்கு சமமானது கிடையாது, ஆனா அதை சார்ந்து இருக்கக்கூடியது. ஏன்னா இது ரெண்டு, இது ஆப்ஷன் கிடையாது. இது நம்ம அன்பு செலுத்தாடி பரவாயில்லன்னு கிடையாது. இல்ல, இது முதல்ல இருந்து வரக்கூடியது. இப்ப என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. நீங்க கர்த்தர் மேல அன்பு செலுத்திட்டு மக்களை வெறுக்க முடியாது. நீங்க கர்த்தருக்கு ஆராதனை செலுத்திட்டு அவருடைய ரூபத்துல படைக்கப்பட்ட மனுஷரை நீங்க உதாசீனப்படுத்த கூடாது. நீங்க கர்த்தருக்கு நான் முழு அர்ப்பணிப்போட வாழ்றேன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தாம இருக்க முடியாது. ஏன்னா நீங்க முதலாவது கற்பனையில நீங்க உண்மையிலே இருக்கிறீங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன, இந்த இரண்டாம் கற்பனையில. ஏன்னா 1 யோவான் 4:20 சொல்லும் போது, நீ காண்கிற சகோதரனை நீ நேசிக்கலைன்னா நீ காணாத தேவனை எப்படி நேசிப்பார்? ஏன்னா யோவான் 13வது அதிகாரம் 34-35 கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, என்ன, நீ ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துவதன் மூலமா தான் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொல்லக்கூடியதாக. இது ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை. என்ன, அதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஏன்னா ரெண்டுமே என்ன, அன்பு தேவை, ரெண்டுமே முழுமையா ஒரு மனுஷன் கொடுக்கணும். இது ரெண்டுமே தேவனுடைய குணாதிசயத்தை காட்டக்கூடியதா இருக்குது. இது ரெண்டுமே உறவின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனா ரெண்டினுடைய திசைகள் வேற. முதல்ல மேல் நோக்கி, இன்னொன்னு மக்களை நோக்கி இது இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும், இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. என பிறனிடத்திலும். யாரு உன்னுடைய பிறன்? அது யூதனா இருக்கலாம், இல்ல பரிசேயனா இருக்கலாம், இல்ல புறஜாதியரா இருக்கலாம், இல்ல வேற யாரு வேணாலும் இருக்கலாம். ஆனா என்ன, நீங்க நல்ல சமாரியன் என்று சொல்லக்கூடிய லூக்கா 10வது அதிகாரம் 29-37 வசனங்கள்ல ஒரு நல்ல சமாரியன் என்று சொல்லக்கூடிய சமாரியனை குறித்து சொல்லி கொடுக்கிறாரு. நீ உன் மேல அன்பு செலுத்துவது போல. ஏன்னா நீ உன் மேல நீ எவ்வளவு செய்யறியோ அதே போல மற்றவர்கள் மேலையும் அந்த அன்பை செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் இங்க மிக அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கிறார். நீ உன்னை எந்த அளவுக்கு ஒரு மரியாதையோட, ஒரு கனத்தோட, ஒரு அன்போட நீ எல்லாம் பார்த்துக் கொள்வியோ அதே போல மற்றவர்களையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது தேவனுடைய அன்பை பார்க்கறீங்க. அதே மாதிரி உங்களுடைய அன்பையும் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் வைங்க. இன்னையிலிருந்து நீங்க இந்த சிலுவையை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் நீங்க இதை யோசிங்க. அந்த கர்த்தர் தொங்கிட்டு இருந்த அந்த சிலுவை, நம்ம வீட்டுல எல்லாரும் பெரும்பாலும் எம்டி கிராஸ் வச்சிருக்கிறீங்க, இல்ல சபைகள்ல எம்டி கிராஸ் இருக்கு. ஏன்னா கர்த்தர் அதுல இல்லைன்னு காட்டுவதற்காக. ஆனா சிலுவை எதை காட்டுது? தேவ அன்பை காட்டக்கூடியதாக. அந்த மேலிருந்து கீழாக வரக்கூடிய அந்த மரம் எதை காட்டுதுன்னா, உங்களுக்கும் தேவனுக்கான அன்பு. அந்த அன்புலதான் எதற்கு இந்த செங்குத்தாய் இருக்கிற அந்த கட்டையில தான் இந்த குறுக்கா இருக்கக்கூடிய அந்த சட்டம் இருக்கு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இது உங்களுக்கும் தேவனுக்கான அன்பு, இது மற்றவர்களுக்கான அன்பு. இப்போ நீங்க கர்த்தரை எல்லாவற்றிற்கு மேலாக அன்பு செலுத்தணும். அதே மாதிரி அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனிதர்கள் மேலையும் அன்பு செலுத்தணும். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தர் மேல ஒரு அர்ப்பணத்தோடு வாழ்றீங்களோ அதே மாதிரி நீங்க ஒரு இரக்கத்தோட நீங்க வாழ வேண்டும். அப்ப ஒரு அப்வர்ட் லவ், அவுட்வர்ட் லவ், இதுதான்
நம்முடைய எல்லா பிரமாணங்களுடைய ஒரு காரியம். அப்போ நீங்க தேவன் பேர்ல எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறீங்களோ அதுல இருந்துதான் நீங்க காண்கிற மற்றவர்கள் மேல அன்பு செலுத்த முடியும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு உண்மையான கீழ்ப்படிதலோட இருந்தீங்கன்னா நீங்க மற்றவர்கள் மேல எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறீங்க. கர்த்தர் உங்க பாதையில யாரெல்லாம் வைத்திருக்கிறாரோ, எந்தெந்த மக்களை வைத்திருக்கிறாரோ அவங்கள நீங்க முழுமையான அன்பு செலுத்துவீங்களா? வல்ல பிதாவே, இதோ இன்றையிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆண்டவரே, இந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நான் எந்த அளவிற்கு தேவன் மேல் அன்பு செலுத்துகிறேன், அதே போல அதிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பிலிருந்து அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துகிறேனா என்று தங்களை சோதித்து பார்த்து, ஆண்டவரே, அதன்படி வாழ இவர்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால் சந்திப்போம்.